வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டீம் 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் நம்ம தசைகள். நம்ம நடக்கிறதுல இருந்து ஏன் நம்ம உயிர் வாழ்வுக்கு காரணமே இந்த டீம் தான். வாங்க இந்த டீமை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். எப்படாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம இதயம் துடிக்கிற சின்ன சத்தத்துல இருந்து ஒரு பெரிய வெயிட்டை தூக்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. நாம தூங்கும் போது கூட நமக்காக உழைக்கிற அந்த சக்தி அது என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். அந்த சக்தி தான் தசை திசு. சொல்லப்போனா நம்ம உடம்போட இன்ஜின்னு கூட சொல்லலாம். இது சும்மா ஒரு சதை கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு அசைவையும் சாத்தியமாக்குற ஒரு ஸ்பெஷல் டீம். இந்த டீம்ல 3 முக்கியமான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. வாங்க அவங்கள ஒவ்வொருத்தரா போய் பார்ப்போம். சரி, முதல்ல நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கலாம். அதாவது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற தசைகள். நாம நடக்கணும், ஓடணும், பேசணும்னு நினைச்சா அதுக்கு உதவுற தசைகள் தான் இவங்க. இதோ பாருங்க, இதுதான் எலும்பு சட்டக தசை. இதுக்கு வரித்தசைன்னும் இன்னொரு பேரும் இருக்கு. இதோட அமைப்பை கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா நீளமா உருளை மாதிரி இருக்கிற செல்கள்ல கோடு கோடா தெரியும். இந்த வரிகள் தான் இதோட ஸ்பெஷல் அடையாளம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இதோட கண்ட்ரோல் முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. நாம கையை தூக்கணும்னு நினைச்சா தூக்கலாம், நடக்கணும்னு நினைச்சா நடக்கலாம். நாம என்ன நினைக்கிறோமோ அப்போதான் இந்த தசைகள் வேலை செய்யும். அதனாலதான் இவங்களை இயக்குபவர்கள், அதாவது த மூவர்ஸ்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போற பிளேயர் ஒரு சைலண்ட் ஒர்க்கர் மாதிரி. நாம எதுவும் சொல்லாமலேயே நமக்காக 24 மணி நேரமும் ஓயாம வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. இதுதான் மென்மையான தசை. இதுக்கு வரியற்ற தசைன்னு இன்னொரு பேரு இருக்கு. நாம முன்னாடி பார்த்த தசைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. இதுல அந்த மாதிரி கோடுகள் எதுவுமே இல்ல. இதோட செல்கள் எல்லாம் பார்க்க மெல்லிசா ஒரு கதிர் மாதிரி இருக்கும். இந்த மென்மையான தோற்றத்தால தான் இதுக்கு இந்த பேர். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட செயல்பாடு நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நாம சாப்பிட்ட சாப்பாடு எப்படி டைஜஸ்ட் ஆகுது, நம்ம பிளட் பிரஷர் எப்படி கரெக்டா மெயின்டைன் ஆகுது, இதுக்கெல்லாம் காரணமே இந்த மென்மையான தசைகள் தான். நம்ம உள் உறுப்புகளுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு சைலண்ட் ஆபரேட்டர் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கும். சரி, இப்போ இந்த டீம்லயே ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்காத ஒரு வீலர். நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு செகண்ட் கூட நிக்காம வேலை செய்யற ஒரு பவர் ஹவுஸ். இதுதான் நம்ம இதய தசை. இதோட அமைப்பை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்னு புரியும். இதுலயும் நம்ம முதல்ல பார்த்த எலும்பு தசை மாதிரி கோடுகள் இருக்கு. ஆனா இதோட நார்கள் எல்லாம் கிளையா பிரிஞ்சு ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகி இருக்கும். பார்க்கறதுக்கு நாம பார்த்த மத்த 2 தசைகளோட ஒரு கலவை மாதிரி இருக்குல்ல. இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம ஆட்டோமேட்டிக்கா இயங்குது. ஆனா அதே சமயம் எலும்பு தசை மாதிரி ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நம்ம இதயம் ஒரு செகண்ட் கூட நிக்காம துடிச்சு உடம்பு முழுக்க ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு இந்த சூப்பரான தசைகள் தான் காரணம். இதுதான் நம்ம உடம்போட உண்மையான பவர் ஹவுஸ். அப்போ நம்ம டீமோட 3 பிளேயர்ஸையும் இப்ப பார்த்துட்டோம். நம்ம மூவர், நம்ம ஆபரேட்டர், அப்புறம் நம்ம பவர் ஹவுஸ். இப்போ வாங்க இந்த 3 பேரையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது. கண்ட்ரோல்ல பாருங்க, எலும்பு தசை மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. தோற்றத்தை பாத்தீங்கன்னா மென்மையான தசைக்கு மட்டும் கோடுகள் இல்ல. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. நிஜமாவே ஒரு பெர்ஃபெக்டான டீம் இல்லையா? நம்ம இதுக்கு கவனம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, இந்த 3 வகை தசைகளும் ஒரு டீமா சேர்ந்து ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாம நம்ம உடம்பு ஒரு சூப்பரான மெஷின் மாதிரி இயக்கிட்டு இருக்கு. நம்ம உயிரோட இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கும் இதுதான் ஆதாரம். இந்த டீம் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சேர்ந்து வேலை செய்யறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த டீம்ல இருக்கிற ஒரே ஒரு மெம்பர் சரியா வேலை செய்யலன்னா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.